வணக்கம் நண்பர் நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். ஏன்னா இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வேற கேட்டிருக்கேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்த்துருவோம். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை வாங்கி பண்ணும். இப்போயாவது வேலைக்கு போகிறோம், முன்னெல்லாம் வந்து காசுலாம் இருக்காது. ஏன்னா கடன் வாங்கி நிறைய காசு கொடுத்து தான் வாங்கணும்னு வச்சிங்களேன். கடன் வாங்கி ப்ரீ புக்கிங்லாம் பண்ணுவோம். சில டைம் டிக்கெட்டே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, முன்னாலே ஈவினிங் போயிட்டு டிக்கெட் எங்கன்னா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்களே அவங்ககிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அலைவோம் திரிவோம். எப்படியாவது டிக்கெட் கிடச்சிரும். கஷ்டப்படுறவனுக்கு எல்லாமே கிடச்சிரும்ல. கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட்டை வாங்குவோம். சில டைம் டிக்கெட்டே கிடைக்காது. ஐயோ என்னடா இது, டிக்கெட்டே வாங்க முடியாது, நம்மளுக்கு டிக்கெட்டே கிடைக்காது போல் அப்படின்ற மாதிரி இருப்போம். மறுநாள் காலையில் வந்து தியேட்டரில் போய் நிற்போம். ஏன்னா 1-2 டிக்கெட்டாவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க, அதுலேயாவது பார்க்கலான்ற மாதிரி அந்த அளவுக்கு ஈகராக வந்து வெயிட் பண்ணி பார்த்த படம்லாம் இருக்குது. தலைவா படம் இருக்குல்ல, அது வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஒரு 3 days பிஃபோர் புக் பண்ணிட்டோம். ஆனால் படம் வரல. படம் வந்து ரிலீஸ் பண்ணல. ஆனால் அதர் ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, ஆனால் டிக்கெட் காசு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவில் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் மாமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆந்திராவில் போய் தெலுங்கில் போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ணா அப்படின்ற படத்தை பார்த்துட்டு வந்தோம். அதிலே தலைவர் மாசாக தான் இருந்தார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 படம், விஜயோட 25 படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். சும்மாலாம் கிடையாது. அவ்வளோவும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷோ தான். ஒரு 4 பேர் இருக்கோம், 4 பேருமே போவோம். இது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இந்த படத்தை முதல்ல நம்ம தேட்டரில் பார்த்துருக்கலாம். அதை பைரசியில் வெளியிட்டு விஜய் பேரை கெடுத்து அந்த படத்தை ஓடக்கூடாதுன்னு பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் படம்லாம் டவுன்லோட் பண்ணிலாம் கொடுத்தாங்க. 8 GB 12 GBலாம் டவுன்லோட் பண்ணிலாம் கொடுத்தாங்க. ஆனால் பார்க்க மனசு இல்லை. காரணம் என்னன்னா, விஜய் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா அவரோட படம் இப்போ நாங்கள் படம் பார்க்கல, முன்னாடியே வந்துடும். இப்போ வந்து 5 மணிக்கு ஷோ அப்படின்னா 12 மணிக்கெலாம் வந்து படம் பார்த்துட்டு சிலதெல்லாம் வந்து அதோட கமெண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது ரீல்ஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். நாங்கள் வந்து ஃபோனே தொட மாட்டோம். ஃபர்ஸ்ட் டே தலைவரை ஸ்க்ரீனில் மாசா தளபதி விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்துட்டு படத்தை ஃபுல்லாக பார்க்கணும் தான் என்ன. ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணோம்ல. நாங்களாம் பார்த்தீங்கன்னா கனவுலேயே படம் பார்ப்போம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நைட் இருக்குல்ல, நைட்டு கனவுலேயே நான் பாதி படம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த படத்து மேலே இருக்க ஈகர்னஸ் பாருங்க. எத்தனை பேர் வந்து படத்தை முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னு தெரியல, ஃபோனில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க, உண்மையான விஜய் ரசிகராக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கல, பார்த்தேன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. சில சீன்ஸ் வந்து ஃபோன்லலாம் பார்த்துருக்கோம், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் தலைவரோட கடைசி படம் செலிப்ரேட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் பார்க்காம இருந்தேன். இப்போ போய் பார்க்க போகிறோம். டிக்கெட் புக் பண்ணிட்டோம், வந்துடும். 23ஆம் தேதி வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். விஜயோட ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது வந்து ஒரு அற்புதம்னு கூட சொல்லலாம். அது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈகர்னஸ், இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு படம்லாம் அந்த பாட்டு வரும்ல, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்கும் மந்திரமே, அதெல்லாம் தேட்டரில் உட்காருவாங்கல்ல சீட்டில், பார்த்தா மொத்த ஜனமும் முன்னாடி வந்துச்சு. அப்படி ஒரு செலிப்ரேஷன் அந்த படம்லாம். இந்த படத்தில் ஒன் லாஸ்ட் டைம் வேற இருக்கு, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீனில் பார்த்து. தலைவர் வந்து இப்போ கட்சி தொடங்கி ஆட்சியே பிடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். படத்து மேலே இருக்க ஆர்வம் படத்திலிருந்து அரசியலுக்கு கொஞ்சம் போயிடுச்சு. ஆனால் தலைவரோட படத்தை விட முடியாதுல்ல. அந்த இதில் சொல்லியிருப்பார், எனக்காக விட்டு கொடுத்த மக்களுக்காக சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மனசு. அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தார். காசு பணம் எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டிலே உயர்ந்த பதவி, தமிழக முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கான காரணம் சாக்ரிஃபைஸ் தான். எந்த மனுஷனும் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஆனால் உண்மையாக உழைச்சா, உண்மையாக ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம், உழைக்கிறோம், நம்மளோட எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதுக்கு தளபதி ஒரு உதாரணம். இந்த படத்துக்கான ஜனநாயகன் படத்துக்கான காசுலாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா படம் வருது, ஒரு வழியாக படம் வருது. கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கண்டிப்பாக இருக்கும். படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. ஆனால் விஜய் சார் படம் எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். சிம்பிள். விஜய் சாருக்காக பார்ப்போம்.
இப்போ விஜய் சார்னு சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விஜய் படத்தை எப்படி இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே சண்டை. விஜய் அஜித், விஜய் ரஜினி, விஜய் சூர்யா, விஜய் வேற யாரு, விஜய் கூட எல்லாருமே சண்டை தான். காலேஜ் டேஸ்லேருந்தே விஜய் சாருக்கு போட்டியா எல்லாருமே இருப்பாங்க. விஜய் சார் தனியாக இருப்பார். அதனால தனி ஆளா இப்போ இந்த லெவல் வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் போய் அவங்கள பார்க்குறாங்க. உண்மையிலே விஜய் சாரோட வளர்ச்சின்றது சும்மாலாம் கிடையாது, ஒரு விஸ்வரூப வளர்ச்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அதிசயம், அற்புதம், ஒரு மிராக்கல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கும் நடக்காது. முன்னாடியே சொன்னாங்க, நீ முதல்ல படத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய்னு போடுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட போறாங்கன்னு தெரியல. ஆனா போட்டாங்கன்னா இது ஒரு ஹிஸ்டரி. இது வரைக்கும் யார் படத்தை அப்படி போட்டிருக்காங்க? இது வரைக்கும் யார் படமும் போடல. அதை பார்க்குறோம், ஜெயிக்கிறோன்ற மாதிரி அதை பார்க்குறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம். தலைவர் சார்ன்ற தலைவரை கொண்டாடுறோம். பண்ணலாமா? எத்தனை பேர் படம் பார்த்தீங்க, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் நம்ம இன்வைட் பண்ணுவோம். டிக்கெட் கிடச்சிச்சுன்னா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவோட செலிப்ரேஷன் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம். படம் எப்பயோ ரிலீஸ் ஆச்சு தான் பைரசியில், அது நம்மளுக்கு விஷயம் கிடையாது. தலைவருக்காக தேட்டரில் போய் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ.